குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். நல்லா இருக்கீங்களா? நல்லா படிக்கிறீங்களா? இன்னைக்கு பார்க்க போகிறது 12th 6th சாப்டர் வெக்டர் அல்ஜிப்ரா. அதில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 644. இதில் மொத்தமாக எக்ஸாம்பிளில் 2 சம் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸில் 7 சம் இருக்குது. இந்த 9 சம்மில் இருந்து டெஃபினட்டாக ஒரு சம் உனக்கு 5 மார்க்கில் கேட்பாங்க. அதில் பார்த்துக்கோ, ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். பாரு, ஃபைன் வெக்டர் பேராமெட்ரிக் அண்ட் வெக்டர் நான் பேராமெட்ரிக் அண்ட் கார்ட்டீசியன் ஃபார்ம் மூணையும் கண்டுபிடிக்கணும். வெக்டர் ஈக்குவேஷன் பேராமெட்ரிக் ஃபார்மும் கண்டுபிடிக்கணும், வெக்டர் ஈக்குவேஷனில் நான் பேராமெட்ரிக் ஃபார்மும் கண்டுபிடிக்கணும், அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷனும் கண்டுபிடிக்கணும். ஆஃப் த பிளேன் பாசஸ் த்ரூ த பாயிண்ட். இது 2 பாயிண்ட் வழியாக போகுது. ஒரு பாயிண்ட் பர் -1, 2, 0. ரெண்டாவது பாயிண்ட் 2, 2, -1. பாயிண்ட்டுக்கு எப்பயுமே நேம் எப்படி கொடுத்துக்கணும்? இது ஏ வெக்டர்னு எடுத்துக்கணும், இது பி வெக்டர் எடுத்துக்கணும். அண்ட் பேரலல் டு த ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கார்ட்டீசியன் ஈக்குவேஷனில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்காங்க. நல்லா கவனமாக பார்த்துங்க. நம்ம இந்த ஸ்ட்ரெயிட் லைன் கார்ட்டீசியன் ஈக்குவேஷனில் இருக்குது. இது சரியாக இருக்குது, இதுவும் சரியாக இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், ஒய்க்கு பக்கத்தில் 2ங்கிற கோஎஃபிஷியன்ட் இருக்குது. நம்ம கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் சரியாக போடணும்னா x - x1 / L, y - y1 / M ஈக்குவல் டு z - z1 / N அப்படி தான் இருக்கணும். இந்த ஒய்க்கு பக்கத்தில் இந்த கோஎஃபிஷியன்ட் 2 நீக்கணும், இங்கே 1ஆ மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இது அப்படியே வச்சுக்கலாம். இதை 2ஆல் டிவைட் பண்ணலாம். அதாவது இதை 2ஆல் டிவைட் பண்ணணும், இதை பண்ணணும். மேலே நியூமரேட்டர், போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் 2ஆல் டிவைட் பண்ணணும். இதை 2ஆல் டிவைட் பண்ணும்போது 2 நீங்கி போயிடும். இந்த 1 2ஆல் டிவைட் பண்ணால் 1/2. இந்த 2 2ஆல் டிவைட் பண்ணால் 1. இப்போ நம்ம சரியான ஃபார்முக்கு கொண்டாந்துடணும். அப்போ இது அப்படியே x - 1 / 1. இங்கே ஒய்க்கு பக்கத்தில் 2 இருக்கிறதுனால 2ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 2 கேன்சல் ஆயிரும். இங்கே 1/2, இங்கே 2ஆல் டிவைட் பண்ணால் 1. இது அப்படியே z + 1 / -1. ஆக மொத்தம் இந்த கீழே இருக்கிறது தான் பேரலல் வெக்டர். மேலே இது பாயிண்ட் வெளியில் எடுக்கும்போது குறி மாறும். ஆக மொத்தம் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் எதுக்கு பேரலாக இருக்குது? i கேப் + j கேப் - k கேப்புக்கு பேரலாக இருக்குது. அப்போ இந்த பேரலல் வெக்டர் தான் நாம் கண்டுபிடிக்க போகிற பிளேனுக்கும் பேரலல் வெக்டர். அப்போ நம்ம பாயிண்ட் இதை ஏ வெக்டர்னு எடுத்துக்கணும், இதை பி வெக்டர்னு எடுத்துக்கணும், இதை யூ வெக்டர்னு எடுத்துக்கணும். இதெல்லாம் கவனமாக பார்த்துக்கணும். ஏ வெக்டர் பி வெக்டர் கவனமாக எடுத்துக்குவோம். இந்த ஃபார்ம் அப்படியே எடுத்துடக்கூடாது, இது பார்க்கணும். இது சரியான ஃபார்மேட்டில் இருக்கா? எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்கணும், ஒய்யோடைய கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்கணும். புரியுதா? அது உங்களை குழப்பறதுக்காக கொடுத்துருக்கிறது. எப்பயுமே இது கார்ட்டீசியன் ஃபார்ம் சரியான ஃபார்மேட்டில் எப்படி இருக்கணும்? x - x1 இப்படி இருக்கணும். x - x1 / L ஈக்குவல் டு y - y1 / M ஈக்குவல் டு z - z1 / N. இந்த ஃபார்மேட்டில் இது இருக்கணும். அப்போ ஒய்க்கு பக்கத்தில் 2ங்கிற கோஎஃபிஷியன்ட் இருக்கக்கூடாது. அப்போ 2ஆல் டிவைட் பண்ணணும். 2ஆல் 3 டேர்மையும் டிவைட் பண்ணணும். ஒய் டேர்மு, கான்ஸ்டன்ட் டேர்மு, கீழே இருக்கிற கான்ஸ்டன்ட் எல்லாமே. புரியுதா? அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கிவன் எழுதலாமா தங்கம்? அப்போ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ வெக்டர், மொதல் பாயிண்ட் ஏ வெக்டர் ஈக்குவல் டு -i கேப் + 2j கேப். இது 0 k கேப் போட தேவையில்லை. பி வெக்டர் ஈக்குவல் டு என்ன சாமி? 2i கேப் + 2j கேப் - k கேப். அடுத்து யூ வெக்டர் பேரலல் வெக்டர், கீழே இருக்கிறது தான் தங்க பேரலல் வெக்டர், மேலே அது பாயிண்ட். அப்போ i கேப் + j கேப் - k கேப். இதை எழுதுனீங்கன்னா உனக்கு 1 மார்க். பார்த்தீங்கன்னாவே 2 பாயிண்ட் ஒரு பேரலல் வெக்டர். புரியுதா சாமி? இதுக்கு 1 மார்க் இருக்கு. இப்போ வெக்டர் ஈக்குவேஷன் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன். பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன். நல்லா பார்த்துங்க. பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் சாமி
வெக்டர் ஈக்குவேஷனுடைய பேராமெட்ரிக் ஃபார்ம். அப்போ நமக்கு 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா ராஜா? ஏ வெக்டர், பி வெக்டர், யூ வெக்டர், 2 பாயிண்ட் ஒரு பேரலல். இப்போ ஃபார்முலா எப்படி வரும் பாருங்க. ஆர் வெக்டர் ஈக்குவல் டு, கண்ணு 2 பாயிண்ட் அப்படின்னால 1 மைனஸ் எஸ், இங்கே ப்ளஸ் எஸ், இங்கே ப்ளஸ் டி, இவ்வளோதான். நல்லா பார்த்துக்கோ. ஒரு பாயிண்ட்னா இங்கே 1 மட்டும் போடணும். 2 பாயிண்ட்னா 1 மைனஸ், இதெல்லாம் அப்படியே தான். 3 பாயிண்ட்னா 1 மைனஸ் எஸ் மைனஸ் டின்னு போடணும். இவ்வளோதான் ஜஸ்ட். அப்போ ஆர் வெக்டர் ஈக்குவல் டு 1 மைனஸ் எஸ் இன்ட்டு ஏ வெக்டரை பார்த்து எழுதலாம். மைனஸ் ஐ கேப் ப்ளஸ் 2 ஜே கேப் ப்ளஸ் எஸ் போட்டு பி வெக்டரை பார்த்து எழுதலாம். 2i கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் கே கேப் ப்ளஸ் டி போட்டு யூ வெக்டரை பார்த்து எழுதலாம். ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் மைனஸ் கே கேப். இவ்வளோதான் சாமி. இது எழுதுனீங்கன்னா பாரு, இது எழுதுனா 1 மார்க்கு. பேராமெட்ரிக் ஃபார்ம் நல்லா பார்த்துக்கோ. பேராமெட்ரிக் ஃபார்ம் எழுதுனீங்கன்னா 1 மார்க் இருக்கு. சரிதா? அப்போ உனக்கு டக்குன்னு இப்போ 2 மார்க் ஆயிடுச்சு. அடுத்தது கார்டீசியன் ஃபார்ம் போட்டுட்டு அடுத்து நான் பேராமெட்ரிக் ஃபார்முக்கு போயிடலாம். இப்போ கார்டீசியன் ஃபார்ம் போடும்போது பாருங்க, 2 பாயிண்ட் அப்படின்னா நம்ம முதல் ரோவிலையும் கழிக்கணும், 2வது ரோ 2 இடத்துல கழிக்கணும். கார்டீசியன் ஃபார்ம்னா டிட்டர்மினன்ட் போடுவோமா? அப்போ டிட்டர்மினன்ட்னா முதல் ரோவில் கழிக்கணும் எக்ஸ் மைனஸ் எக்ஸ்1, 2வது ரோவிலையும் கழிக்கணும், 3வது ரோ ஒரே ஒரு பேரலல். அப்போ கார்டீசியன் ஃபார்ம் பாருங்க, முதல் ஃபார்முலா எழுதிடலாம். 2 பாயிண்ட் அப்படிங்கும்போது நமக்கான ஃபார்முலா 2 பாயிண்ட் இல்லையா? அப்போ அதனால ஃபார்முலா பாருங்க, கார்டீசியன் ஈக்குவேஷன். கார்டீசியன் ஈக்குவேஷன். அப்போ கார்டீசியன் ஈக்குவேஷன் போட்டிங்கன்னா தங்கம், டிட்டர்மினன்ட்குள்ள எக்ஸ் மைனஸ் எக்ஸ்1, ஒய் மைனஸ் ஒய்1, இசட் மைனஸ் இசட்1. இது முதல் ரோ. 2வது ரோ 2 பாயிண்ட் அப்படிங்கனால x2 மைனஸ் x1, y2 மைனஸ் y1, z2 மைனஸ் z1. ஒரு பேரலல் L M N ஈக்குவல் டு 0. பார்த்துங்க, இதுக்கு 1 மார்க் இருக்கு. கண்ணா 2 பாயிண்ட் அப்படின்னால முதல் ரோவிலையும் x1 y1 z1 கழிக்கணும், 2வது ரோவிலையும் 2வது பாயிண்ட்லேருந்து x1 y1 z1 கழிக்கணும். 2 ரோவில் கழிக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பக்கத்தில் பாயிண்ட் எழுதிக்கலாம். நம்ம கொடுத்துருக்கிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா -1 2 0, -1 2 0. இது x1 y1 z1. அடுத்து 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சாமி 2, 2, -1, 2, 2, -1. இது x2 y2 z2. சரிதா? அடுத்தது நமக்கு பேரலல். அப்போ இங்கே வந்து ஜஸ்ட் இது போடலாம் பார், எக்ஸு மைனஸ் x1 பாரு -1, மைனஸ் சேர்ந்து +1 பார். இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு x1 மைனஸ், அப்போ மைனஸ் +1 ஆயிரும். அப்புறம் y மைனஸ் y1 வந்து 2. அடுத்து z மைனஸ் z1 வந்து 0. அடுத்தது பாருங்க x2. அப்போ இது 2. முதல் இந்த புள்ளி எழுதிக்கிங்க. 2, 2, -1. இப்போ பாருங்க மைனஸ் x1, இது அதே தானே மைனஸ் x1. அப்போ இதை பார்த்து அப்படியே +1, இது -2 -0. அடுத்து LMN அப்படிங்கிறது நமக்கு பேரலல் வெக்டர் இல்லையா? அப்போ இங்கே பாருங்க, பேரலல் இதுதானே 1 1 -1 தானே பேரலல். அப்போ தேர்ஃபோர் நமக்கு பேரலலுடைய கோஎஃபிஷியன்ட் 1, 1, 1, 1, -1 ஈக்குவல் டு 0. அப்போ இப்போ நமக்கு x + 1 y - 2 z. இதை சிம்பிளிக்கன்னு இது எப்படின்னு தெரியுதுல்ல? இதை கவனமாக பார்த்துக்குங்க. எக்ஸு -1 +1, y -2 z -0. அடுத்தது x2, இந்த 2வது x2 y2 z2.
இதை 2 2 -1 எழுதிட்டு இதை அப்படியே பார்த்து எழுதிக்கலாம். பாரு -x1 இது அப்படியே +1 தான், இங்கே -2 தான், இங்கே -0 தான். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 3 0 -1 1 1 -1 ஈக்குவல் டு 0. இப்போ வேல்யூ போடுறோம். அப்போ x+1 இன்ட்டு கண்ணு இது வழியாக போகிற இந்த காலத்தை மறைச்சிக்கணும். இதை அப்படியே பெருக்கும்போது 0, குறிய மாற்றும் போது ப்ளஸ்ஸு 1 × 1 1. அடுத்து இதுக்கு என்ன சிம்பிள் போடுவோம்? மைனஸ் ஆஃப் y -2 இந்த காலத்தை மறைச்சிக்கலாம். இதை அப்படியே பெருக்கும்போது -3, குறிய மாற்றினா ப்ளஸ்ஸு 1 × 1 1. சொல்லி பாருங்கள், இதை அப்படியே பெருக்கணும், இது குறிய மாற்றணும்னு சொல்லணும். ப்ளஸ்ஸு இது இசட்டு போட்டு இந்த காலத்தை மறைச்சிக்கோங்க. இதை அப்படியே பெருக்கும்போது தங்கம் நமக்கு 3. சரியா சாமி? இது குறிய மாற்றினா -1 × 0 0 ஈக்குவல் டு 0 மறக்காமல் போடணும். தபர் ஈக்குவல் டு 0. அப்போ தேர்ஃபோர் x+1 இன்ட்டு 1 மைனஸ் y -2 இன்ட்டு பெரிய நம்பருடைய குறி -3ல் 1 போச்சுன்னா 2 ப்ளஸ் z இன்ட்டு 3 ஈக்குவல் டு 0. உள்ளே பெருக்குனிங்கன்னா x+1 இங்கே பாருங்கள், இங்கே மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 2y. அடுத்தது இந்த 2 போய் இதை பெருக்கும்போது பார் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மறந்துடக்கூடாது. இந்த மைனஸ் உள்ளே பெருக்கும்போது -y +2. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 2 2s are 4 ப்ளஸ்ஸு 3z ஈக்குவல் டு 0. கண்ணு இந்த இடத்துல கண்டிப்பாக தப்பு வரும், கவனமாக போட்டுக்கணும். இங்கே பெருக்கும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 2y. இங்கே பெருக்கும்போது 3 குறி இருக்குது பார் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -2 2s are 4ன்னு போடணும். இப்போ ஆர்டராக எழுதும்போது எக்ஸு ப்ளஸ் 2y ப்ளஸ்ஸு 3z. அடுத்து நம்பரை சிம்பிளிஃபை பண்ணும்போது பெரிய நம்பருடைய குறி -4 4ல் 1 போச்சுன்னா 1 வந்து சப்ராக்ட் பண்ணால் 3 ஈக்குவல் டு 0. இதுதான் நமக்கு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். இப்போ புரிஞ்சுதா சாமி? இதிலிருந்து வெக்டர் ஃபார்ம் ஆஃப் நான் பேராமெட்ரிக் இதிலிருந்து நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் அது போட போகிறோம். நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் அப்படிங்கும்போது உனக்கே தெரியும், நல்லா பாருங்க. இதுல இருந்து தான் நம்ம போடுறோம். அப்போ கண்ணு டிட்டர்மினன்ட் அப்படின்னாவே பாக்ஸுக்குள்ள மொதல் ரோ ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர். பாரு x1 y1 z1 ஏ வெக்டரா தங்கம். ரெண்டாவது ரோ பாரு பி வெக்டர்ல இருந்து ஏ வெக்டர் கழிச்சிருக்கிறோம். அப்போ ரெண்டாவது இடத்துல பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர். மூணாவது பேரலல் யூ வெக்டர் ஈக்குவல் டு 0. அப்போ டக்குன்னு ஆன்சர் இதை பார்த்து சொல்லிடலாம். இதை எப்படி சொல்லணும்? ஆர் வெக்டர் டாட்டு இங்கே பார் எக்ஸுக்கு பதிலாக ஐ கேப் ப்ளஸ் 2 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக ஜே கேப் ப்ளஸ் 3 இன்ட்டு இசட்டுக்கு பதிலாக கே கேப் ப்ராக்கெட்டை முடிச்சுக்கோ -3 ஈக்குவல் டு 0. இதுதான் நான் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன். இவ்வளோதான். ஃபஸ்ட்டு இதுக்கு 1 மார்க் இருக்குது, இதுக்கு ஃபுல்லாக 2 மார்க் இருக்குது. வெக்டர் ஈக்குவேஷன் போட்டிங்கன்னா 1 மார்க்கு, ஏ வெக்டர் என்ன, பி வெக்டர் என்ன, யூ வெக்டர் என்னன்னு எழுதுனீங்கன்னா 1 மார்க். புரிஞ்சுதா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. புரியலைன்னா கேளுங்க.